சென்னை எக்ஸ்பிரஸ் வேயில் சுங்க கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வேயில் 71 கிலோமீட்டர் தொலைவுக்கு கர்நாடகா பகுதியில் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஹோஸ்கட் பெத்தமங்கலா வரையில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில்தான் தற்போது கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஜூலை 22ஆம் தேதி இந்த புதிய கட்டணம் அமலுக்கு வந்தது. அடுத்த ஆண்டு மார்ச் வரை இந்த கட்டணம் அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டணப்படி கார்கள், ஜீப்கள், வேன்கள் மற்றும் பிற இலகு ரக வாகனங்களுக்கு ரூபாய் 150 கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. ஹோஸ்கோட்டாவில் இருந்து KGF, பெத்தமங்கலா, சுந்தராபாலயா வரை இதற்குள் வருகின்றனர். ஒரு வழி பயணத்திற்கு ரூபாய் 150, அதே நாளில் திரும்ப வருவதற்கான ரிட்டர்ன் ட்ரிப் கட்டணம் ரூபாய் 225ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 50 ட்ரிப்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் 4995 ஆகும். இலகு ரக வணிக வாகனங்கள், மினி பஸ்களுக்கான கட்டணம் ரூபாய் 240 ஆகும். ரிட்டர்ன் பயணத்திற்கும் சேர்த்தென்றால் ரூபாய் 360 ஆகும். கனரக வாகனங்கள் என்றால் ஒன்வே ட்ரிப்பிற்கு ரூபாய் 505 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரிட்டர்ன் ட்ரிப்புக்கு ரூபாய் 755 ஆகும். 3 அச்சு கொண்ட வணிக வாகனங்கள் என்றால் ரூபாய் 550 கட்டணம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 4 முதல் 6 அச்சு கொண்ட வாகனங்கள் என்றால் ரூபாய் 790 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 7 அல்லது அதற்கு மேல் உள்ள அச்சு வாகனங்கள் என்றால் ஒன்வே ட்ரிப்புக்கு ரூபாய் 960 கட்டணமாகவும். தற்போது இந்த விரைவுச்சாலையின் கார்கள், ஜீப்கள், மினி பேருந்துகள் மற்றும் சரக்கு லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இருசக்கர வாகனங்கள், டிராக்டர்கள் மற்றும் ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு அனுமதி இல்லை. சென்னையிலிருந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே சாலை 263 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாகும். இந்த சாலை பயன்பாட்டுக்கு வந்தால் சென்னையிலிருந்து 3 மணி நேரத்தில் பெங்களூர் செல்ல முடியும் என்பதால் இந்த எக்ஸ்பிரஸ்வே பயணிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு நகரங்களுக்கு இடையேயும் தினமும் லட்சக்கணக்கான பயணிகள் சென்று வரக்கூடிய நிலையில் 3 மணி நேரத்தில் செல்ல முடியும். இந்த சாலைக்கு 2012ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு ரூபாய் 17,930 கோடி மதிப்பில் 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த சாலை திட்டம் 10 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டது. சாலையில் கர்நாடகா எல்லைக்கு உட்பட்ட 71 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை திறக்கப்பட்டுள்ளனர். ஆந்திரா பகுதிகளிலும் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையிலும் 90% பணிகள் நிறைவடைந்துள்ளன. எனினும் ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், காஞ்சிபுரம் ரூட்டில் நிலம் கையகப்படுத்துதல், ரயில்வே மேம்பால அனுமதி பெறுவதில் உள்ள சிக்கல் ஆகியவை காரணமாக சாலை பணிகள் இன்னும் முடிவடையாமல் உள்ளனர். சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேயில் இதுவரை 230 கிலோமீட்டர் தொலைவுக்கு பணிகள் முடிந்துள்ள நிலையில் இன்னும் முடிக்கப்படாமல் உள்ள பணிகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவு பெற்று பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.